வெயிலுக்கு குடிக்க எதுமா அதிக சத்துக்கள் நிறைஞ்ச சிறுதானிய கூழ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு தெனை, சாமா, குதிரைவாளி, வரகு, கேழ்வரகு, கம்பு, சோளம், கருப்பு கவுனி எல்லாத்துலேருந்து கால் கிலோ எடுத்துருக்கோம். 3-4 தடவை நல்லா கழிஞ்சு எடுத்துட்டு 2 நாள் போல் நல்லா வெயிலில் காய விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடரை மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல களி செஞ்சுட்டு தான் கூழ் எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். களி செய்யறதுக்காக 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம். 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா குக்கரில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதி வரட்டும்னு கரைச்சி மாவு சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். 7-10 நிமிஷம் நமக்கு வேகமாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா மாவு திக்காய் வந்த வாட்டி ஓரங்களை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாவு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும். 2-3 நிமிஷம் அப்படியே ஸ்டீமில் விட்டுட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு களி அடுத்த நாள் கரைக்கிறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு எடுத்துட்டு நல்லா கட்டி இது இல்லாமல் கரைச்சிட்டு இதில் மோரோ நம்ம வந்துட்டு தயிரோ கூட சேர்த்துக்கலாம். நல்லா நறுக்கின சின்ன வெங்காயம், வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவைக்கு உப்பு சேர்த்து கரைச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்.